இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்தியான கோதுமை மாவை வச்சு எப்படி ஹல்வா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போது கோதுமை மாவு 1 கப், நீங்கள் எந்த பிராண்டு வேணால் எடுத்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. சப்பாத்தி மாவு பார்த்தோம் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ எனக்கு 1 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி இது ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிடுங்க. நல்லா சாஃப்டாக பிசையணும். பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். கீ, சுகர், அதுக்கப்புறம் கோதுமை மாவு, அவ்வளோதான். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் நம்ம சூப்பராக பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதே நம்ம ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இப்போ இந்த ஒரு பெரிய பவுலில் 5 கப் வாட்டர் ஊற்றி நம்ம நல்லா அதை 3 மணி நேரம் நம்ம சோக் பண்ணி வச்சிடலாம். இப்போ 3 ஹார்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏன்னா வெளியே தெரிக்காமல் இருக்கும், அதாவது ஸ்பில் ஆகாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பெருசாக ஒரு பவுலில் மாற்றிட்டேன். ஸோ இதை நம்ம நல்லா கரைச்சிடலாம். தண்ணியில் நல்லா கரைச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு சக்கை மாதிரி கீழே டெபாசிட் ஆகும். நம்ம ஃபில்டர் பண்ணோம்னா இந்த வாட்டர் பார்த்திங்கன்னா நல்லா மில்க் மாதிரி ஆயிரும். ஸோ அதில் வச்சு தான் நாம் இன்றைக்கி ஹல்வா பண்ண போகிறோம். நான் இப்போ கரைச்சிட்டு நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணிடலாம். ஒரு பெரிய நான்ஸ்டிக் பேனில் நான் கீ காய்ச்சினேன். ஸோ அதே பேனில் தான் நான் இன்றைக்கி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிகிட்ருக்கேன். ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அதில் தான் நம்ம ஹல்வா பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம் நம்ம. இப்போது இந்த சக்கை, அதாவது இந்த டஸ்ட்டு நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். எவ்வளோ கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் நல்லா கொஞ்சம் ஹை லெவல்லையே ஹீட் வைங்க. வச்சுட்டு நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கீ ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா ஸ்வீட்னாலே கண்டிப்பாக கீ ஊற்றினா தான் அந்த ஃப்ளேவரே அந்த அரோமா செம்மையாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா கீ இப்போ ஒரு 1/4 கப் கீ ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக இது செய்கிறதுக்கு 45 மினிட்ஸ் டு 1 hour எடுத்துக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். என்ன தான் நம்ம நான்ஸ்டிக் விசில்ஸ் எடுத்தாலும் சரி, அடிக்கனமான பாத்திரம் எடுத்தாலும் சரி, அடிப்பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை விட்டுட்டு எங்கேயும் போகாமல் கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும். ஸோ இப்போது நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நான் 1 கப்புக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். ப்ரௌன் சுகர் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். ஒயிட் சுகர் எடுத்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தனியாக கேரமலைஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்துடும். ஸோ இப்போ நான் ப்ரௌன் சுகர் போட்டதுனால எனக்கு ஆப்வியஸாக அந்த கலர் நேச்சுரலாகவே வந்துருச்சு. உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் ஒரு பிஞ்ச் கலர் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, அதாவது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இப்போ வரைக்கும் எனக்கு எடுத்துக்கிட்ட டைம் 20 மினிட்ஸ். நீங்கள் கீ கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஆட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் கலந்து விட்டு நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. கீ 1 கப் வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டோட்டல் 1 கப் கோதுமை மாவு, 1 கப் சுகர், 1 கப் கீ ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஹல்வாக்கு. இனி நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் அடுத்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஏன்னா வந்து 1 hour எடுத்திருக்கு இந்த வீடியோ. ஸோ அதனால் நம்ம ஃபுல்லாக காட்டினோம்னா உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் அந்த ஒவ்வொரு லெவலான கன்சிஸ்டன்சி மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றுனது கொஞ்சம் அந்த ஹல்வா வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, அந்த பால் வந்து திக்காக இருக்குது. பட் இன்னுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கீ ஊற்றி இன்னுமே நம்ம வந்து கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் விடலாம். இப்போ நான் ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு ஆற வச்சு அதை நைஃப் வச்சு நான் வந்து கட் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கீ பத்தலை, ஸோ அதனால் நான் பட்டர் ஆட் பண்ணி கீ வந்து ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்வீட்னால் கண்டிப்பாக வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கும் நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். இப்போ நான் 1 கப்புக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் ஓகே தான். பட் இன்னொரு 5 minutes to 10 minutes வந்து நம்ம விடணும். நான் உங்களுக்கு அடுத்த கன்சிஸ்டன்சி லெவல் வந்து கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கீ ஆட் பண்ணி கொஞ்சம் வந்து நம்ம கிளறிட்டே இருக்கலாம். இப்போ நான் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா ஸ்க்ராப் பண்ணி உள்ளே போட்டுடுறேன். இப்போ வந்து தேவையான பதம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ நான் உங்களுக்கு கரண்டியில் எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு வந்து அது எவ்வளோ அழகாக விழுகுதுன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒட்டாமல் விழுகும் நல்லா கரண்டியில். ஸோ இது வந்து சூப்பரான பதத்தில் இருக்குது. இப்போது நான் ஒரு ட்ரேயில் கீ வந்து நல்லா தொடச்சி வச்சுருந்தேன், அதில் நான் ஊற்றிட்டேன். அதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து கேஷ்யூஸ் வந்து நல்லா சாப் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 20 minutes ஆற வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். உங்களுக்கு கட் பண்ணி நான் இப்போ கையில் எடுத்து காட்டுறேன் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது அந்த டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா க்ளாஸியாக இருக்குது அந்த லுக்கு. நல்லா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். பார்த்திங்களா சூப்பராக நம்மளோட ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஹெல்தியான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து 45 minutes to 1 hour ஆகும். ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தியான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.